என்ன தேவை பிள்ளைகளை இன்றைக்கும் இயேசு வாழ்ராட்சியம் வீட்டில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் என்பதை விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கேட்க வந்திருக்கிற பிள்ளைகள் அனைவரும் நான் இயேசு கிறிஸ்துவின் தான் இயேசு வாழுகிறார் ஜோயில் வருகிற தீர்க்க தரிசன சத்த ஊழியம் சார்பாகவும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கற்றவங்களை ஆசீர்வதிப்பதாக. கிரேட்டை கேட்ட நீங்கள் வார்த்தையின்படி ஞானசாரை குறித்து சில சத்தியங்களெல்லாம் கேட்டோம். ஆமீன். எவ்வளோ தூரத்தில் நீங்கள் கை கொள்ள போகிறீங்க என்பதை குறித்து எனக்கு அப்போ தெரியாது. ஆனாலும் நேற்றை சொன்ன பிள்ளை வார்த்தைப்படி அபிஷேகம் ஞானஸ்தானம் எடுத்து சேர்த்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருக்கணும், அபிஷேகம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்போ சங்கீதம் 26 சொல்லப்பட்ட சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தம் வலதுகர செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வாரத்தில் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அடுத்ததாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40 வாசிக்கும் போது இன்னும் அநேக வார்த்தைகளாலே சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரசித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய சீசர்கள் புத்தி சொல்லுகிறார்கள். எப்படி ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் இப்படி தான் வாழணும். இப்போ என்ன போல இந்த வார்த்தை வசனம் சொல்லு, நான் ஒரு உடைக்கிறேன், நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அதாவது புத்தி என்ன, அறிவுரை. ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளை இப்படி தான் வாழணும், இப்படி தான் நடக்கணும். இப்போ அவிசுவாசியாக இருக்கக்கூடாது, விசுவாசியாக இருக்கணும். விசுவாசிக்க என்ன வித்தியாசம், ரசிக்கப்பட்ட பிள்ளை எப்படி வாழணும், அபிஷேகம் என்ன, எதை சொல் 2 பேரும் காண்பித்த சவுல், அவன் தாவீது, அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டு வந்தான். இங்கே வசனம் என்ன சொல்லுது, ஆமீன். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை கற்று அவன் ஜெபத்தை கேட்பார். அப்போ சவுலுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு வந்தானே, ஏன் அவனுடைய ஜெபத்தை கேட்கல? அவனுக்கு அபிஷேகம் ஈடுபட்டு போய்விட்டது, ஜெபத்தை கேட்கல. அப்போ அபிஷேகம் ஈடுபட்ட போனால் ஆண்டு ஒரு புதிய பாட்டு நியாயப்பிரமாணத்தின்படி என்னன்னா, ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா கொடுத்தது தான் ஆண்டு சொல்கிறார். ஆண்டு ஒரு நன்மையை ஒரு வார்த்தை கொடுத்தா கொடுத்தது தான், அது கிரியம் செய்யும். ஆனால் நியாயத்தீர்ப்பு நாள்னு ஒன்று இருக்குது, அங்கே நியாயத்தீர்ப்பு நாள் ஒன்று இல்லை, முடிவு. அதுதான் நியாயத்தீர்ப்பு நாள் வரும்போது நீ சொன்ன எல்லா வார்த்தையும் ஒரு நியாயத்திக்கும். அன்னைக்கு நீ பொறுமையோடு சகித்து கொள்ளணும். ஆமாம், நீ என்னெல்லாம் விதைச்சி அதெல்லாம் அறுக்கும்போது நீ அதை ஏற்றுக்கொள்ளணும், அறுக்க ரெடியாக இருக்கணும். ஆமீன். அறுக்க முடியாதுன்னு சொல்லும் போது நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமீன். அறுக்கணும். அப்போ எத்தனையோ பேர் குற்றம் சாட்டியிருப்போம், சாப்பிட்ட எல்லா குற்றமும் நம்மளை சாரும்போது நம்ம பொறுமையாக இருக்கணும். ஐயோ என்னாலே முடியாது, அப்போ ஒரு நாள் கற்று நம்ம ஓட்ட முடியும். இந்த வார்த்தையில் ஒரிஜினல் நம்ம இது விஷயம் அப்படிதான் இல்லை. அநேகர் நம்ம குறை சொல்கிறோம். நீ எத்தனை பேரை குறைச்சி, நீ ஒரு ஊழியக்காரனாக இருந்து, இல்லை ஒரு ஊழியக்காரியாக இருந்து, ஆமாம், இல்லை ஒரு விசுவாசியாக இருந்து, யாராக இருக்கட்டும், ஒரு மனுஷன் ஒரு மனுஷனாக இருக்கட்டும், நீ எதெல்லாம் சொன்னியோ, எதெல்லாம் பேசினியோ, எதெல்லாம் நற்கிரியை செய்தியோ, நீ செய்த கிரைக்கு தக்கலான பிரதிபலம் ஒன்றை தேடி வரும். அதான் விதைக்கிறத நீங்கள் அனுப்பீர்கள். இது அறுவடை நாட்டு 2024. காயினை பார்த்து கற்று சொல்றாரு, ஏப்பா உனக்கு முகம் யாரு பண்ணுது அப்படின்ட்டார். காயின் வந்து பார்க்குறான், எனக்கு என்ன வேலை வருது, உனக்கு தம்பிங்க, எனக்கு தம்பிக்கு நான் என்ன காவலாளியா?
அவரு ரத்தா கேட்டு கூப்பிடுறா அப்படிங்கிறாரு. முகநாடி வேறுபடுது. ஆண்டவருக்கு தெரியாதா? நான் தெரியும். தெரிஞ்சுக்க எங்கடாவுக்கு அவன் நண்பன் நீ ஒரு அப்பா பேசுகிறேன் பார்த்தீங்களா? அவர் ஏன் சொன்னார்? அவன்கிட்ட அறிகிறவர். ஆமாம், இந்த வசனம் சொல்ல பாருங்க, அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடு இந்த சந்ததியை விட்டு நீ விலகணும். ஒரு ஜீவிதத்தில் ஒரு மாற்றத்தை காட்டு. ஒரு ரசிக்கப்பட்ட புள்ள ஒரு மாற்றத்தை காட்டுங்கிறது. உன் வருஷத்தில் ஒரு மாற்றத்தை காட்டணும், ஆளாதனில் ஒரு மாற்றத்தை காட்டணும், ஒரு நடத்தையில் ஒரு மாற்றத்தை காட்டணும். ஆமாம், ஞானஸ்தானத்தை எடுத்துக்கிட்டு ரட்சிப்பை பெற்றுக்கிட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டு அவனை போல் நடக்கணும்னு நினச்சா ஒன்றால் விசுவாசியை வாழ முடியுது. நீ அவிசுவாசம் மாறிட்ட, கற்ற கிருபை இழந்துட்ட. இது உண்மை. அதான் அறுவடை, விதைக்கிற அறுக்கிற காலம். இப்போ நான் ரசிக்கப்பட்டுட்டேன், மேன்மையாக இருப்பேன்னு சொன்னால் நீ என்னெல்லாம் விதைச்சோ எல்லாம் வரிசையில் வந்துக்கிட்டே இருக்கு. நீ அன்னை இப்படி செஞ்ச, இப்படி ரசிக்கப்பட்ட எல்லாம் யுத்தம் செய்து ஜெயிக்கணும். எல்லாம் பிசாசு கொண்டு வந்து முன்ன நிறுத்துவான். ஆமாம், இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு நல்லா அது விலகி காட்டுறேன். பரிசுத்த வாரத்தில் அவருடைய ஜெபத்தை கேட்டா தாண்டி விண்ணப்பம் பண்ணியாச்சு, ஜெபத்தை கேட்டாச்சு. ஆனால் பதில் வர்றதுக்கு தாமதம் ஆகுது. ஒரு ரசிக்கப்பட்ட பிள்ளைதான், ஒரு விசுவாசி தான், நீ ஜெபிச்ச, ஆனால் உனக்கு பதில் வர தாமதம் ஆகுதுன்னா காரணம் என்ன? எல்லாம் ஏற்று வரும். நீ இன்னைக்கு தான் ரசிக்கப்பட்ட, இன்னைக்கு தான் ஞானஸ்தானம் பெற்ற. நீ அன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம், நீ யாரெல்லாம் பேசினியோ, எதெல்லாம் குற்றப்படுத்தினியோ, எதெல்லாம் குறைச்சினியோ, எதெல்லாம் நீ சவுட்டி மிச்சு தாழ்த்தியோ, எல்லாம் ஒன்றையும் மிதிக்கும், எல்லாம் ஒன்றையும் தாழ்த்தும், எல்லாம் ஒன்று துக்கப்படுத்தும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே என்று சொல்லி கடிவடித்து கொண்டு ஒன்று தாழ்த்தி ஒப்பு கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக்குவார். அல்லேலூயா. மேன்மைப்படுத்திக்கிட்டே இருப்பார். அதுதான் அந்த வருஷத்தோடைய சத்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் நமக்கு பிரியமில்லாத சித்தமில்லாத மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு நீ விலக அப்படிங்கிறது. நம்ம எதுலையுமே விலக நம்ம ரெடி கிடையாது. ஏன்னா இழிவான நன்மைக்காக, இழிவான ஆதாயத்துக்காக, இழிவான ஆசீர்வாதத்துக்காக நம்ம சிலரெல்லாம் விடுறது கிடையாது. ஏது மாதிரி இந்த கச்சத்தில் வச்சுருக்கிற கருவட்டு மாதிரி கச்சத்தை வச்சுக்கிட்டு நடக்கணும். விட வேண்டிய விடணும். அப்போ தான் ஒன்று சில நாய்கள் பின்தொடராது. அடிக்கடி இந்த நாய்க்கு அதை சொல்லுவோம் தெரியுமா? ஒரு மனுஷன் சொல்லி நாய் விடமாட்டேங்குதப்பா அப்படின்னா, பின்னாலே இந்த நாய் வந்து துரத்திக்கிட்டே வருது. இவன் ஓடிக்கிட்டே இருக்கான், துரத்திக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. ஏப்பா நாய் துரத்துது அப்படின்னு பார்த்து என்னன்னு தெரியல. அந்த நாய் துரத்து என்னப்பா அவன்கிட்ட இருக்கு? அது கருவாடு. அது தூக்கி போல் கருதே. ஆமாம், அவன் தூக்கி போட்டான். அந்த நாய்க்கு தேவை கருவாடு. எடுத்து பொறுக்கிக்கிட்டு அது ஓடி போயிட்டு அடுத்து ஒன்று துரத்தாது. அவன் தேவைப்பட. அப்போ விஷயம் என்னென்னா, உனக்குள்ள ஏதோ ஒரு வேண்டாத கிரிய இருந்தால் உன் அபிஷேகம் உனக்குள்ள இருக்க முடியாது. நீ ஓடிதான் இருக்கணும், சொல்லிதான் இருக்கணும். ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டு தான் இருக்கணும். விட்டுது ரசிக்கப்பட்ட பிள்ளை விட்டு. அதுதான் இங்கே வசனம் சொல்லி. இன்னும் அநேக வார்த்தை சந்ததியை விட்டு விலகி உங்களை ரசித்துக்கொள் இளங்கள் என்று புத்தி சொன்னான். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வருஷத்தில் வாசிக்கும் போது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்பட்டிருப்பவர்களாக சின்ன நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் மீது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் மீது. நான் நேரமாக சொன்னேன், இருளுக்கும் ஒளிக்கும் என்ன சம்பந்தம்? அநீதிக்கும் நீதிக்கும் என்னைக்கும் விரோதம் தான். நான் சொன்னேன் இல்லையே, பின்னால் வசனம் வருதுன்னு அவங்க ஆரம்பத்திலே சொன்னேன். ஆமீன். இந்த 14ஆம் வருஷம் ஆமீன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன்
படைக்கப்படாதிருப்பீர்களாக. அந்நியன் கோத்திரம் படைக்க அவிசுவாசியோட படைக்கப்படக்கூடாது. அவிசுவாசியோடு சேர்த்து கொள்ளப்பட்டுட்டா அவ்வளோதான். உன் வாழ்க்கை அவிசுவாசியோட சேர்த்து கொள்ளப்படும். விசுவாச வாழ்க்கை வாழணும், விசுவாசிக்குள்ளேயே சேர்த்து கொள்ளப்படணும். அவிசுவாசி படைக்கப்பட்டா அவன் அவிசுவாசியாக மாறினான். ஏன்னா கூட ஜபத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு மந்திருக்கே போக மாட்டாங்க. எனக்கு ஜபத்தில் கூட ஒரு ஆராய்ச்சி தம்பி இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடி சுற்றி இந்த இடம் ஃபுல்லாக என்ன வந்துச்சுன்னா இவ்வளோ பொட்டு பொட்டா ஒரு பெரிய ரத்த கரெல்லாம் கட்டி கட்டியாக வருது. பாய்ந்துட்டான். என்னப்பா இவ்வளோ பயப்படுற, இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கிற பார்த்து மனைவி அழுகுறா. சோர சோரை அப்படியே அழுகுறா. என்ன மக்களே இப்படி அழுதா அப்படிங்கிற. அப்பா இவங்க அப்பாவுக்கும் இப்படிதான் அப்பா வந்துருச்சு. கேன்சர் ஒரு புற்றுநோய், அளவு புற்றுநோயாக மாறிடுச்சு. ஆண்டோர் பிள்ளை என் போவ யாரு அவன் என் பிள்ளை, நான் பேர் சொல்ல ஒரு பிள்ளை. ஆனால் இப்போ என் பிள்ளையா இல்லை, அப்போ என் பிள்ளையா இருந்தான். என் பிள்ளையா இருக்கிறான்யா. அவனுக்கு வியாதி தொடாது, பிசாசு தொடாது அப்படின்னு. என்னம்மா இங்கே வர சொல்லுன்னு எண்ணெயை எடுத்து கையில் ஊற்றி தொட்டு அப்படியே வாட்டி சோத்திரம் பண்ணி அப்படியே விட்டேன். அப்படியே அது மாறி போச்சு. அவன் எரிஞ்சு சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தவன் நல்லா ஆச்சுன்னு சாட்சி சொன்னால் நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்களா. சுகமாயிடுச்சு. அது பயன்தான். அப்புறம் எல்லாம் நீந்து கொஞ்ச நாள் ஆச்சு. ஆடலுடன் பாடலில் கேப்பஞ்சிட்டு பாடி துதிச்சு நடத்திட்டு இருந்தான். எங்கேயோ போனான், எங்கேயோ வந்தான், எப்படியோ போனான். என்னமோ எதுக்கெல்லாமோ காரியங்களை கேட்டாங்க. மாறி மாறி பேசினாங்க. எங்கே விழுந்தாங்களோ, யார்கிட்ட விழுந்தாங்களோ உடனே சுவாபாச சபைக்கு எல்லாம் வேறு சபைக்கு போனாங்க. போனவங்க அவங்க என்னாச்சு, இப்போ மருந்து மாத்திரை இவ்வளோ கையில். அப்படின்னா சொல்லலை, சபையை குறை சொல்லலை. அது எங்கூட இருக்கும்போ விசுவாசம் உள்ள ஜெபம் புனியாடியை ரசிக்கும். ஆமே. ஒருவன் சரத்தில் பலவீனப்பட்டால் சபை மூப்பரை வரவழைத்து என்னை பூசி ஜபியுங்கள். உங்க சரீரத்துக்கு வியாதி மாறி நீ பைபிள் சொல்லு. இன்னும் என்னையே நாங்கள் தொட மாட்டோம்ல, கை கற்றுப்போம். சிலர் சொல்லுவாங்க பாஸ்டரு கைப்படக்கூடாது. எனக்கு இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. நானும் இப்போ பயந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் முன்னாடி குஷ்டரோகம் வந்தால் கூட கையை தொட்டுருவேன். புண்ணு இருந்தாலும் பார்க்க மாட்டேன். கையை எடுத்து ஊற்றி எண்ணெயை வச்சு பூசி அப்படியே தடை விட்டுருவேன். அப்படியே கஞ்சி போகுது. எத்தனை சாட்சி தான் டிவியில் சொல்லணும். ஞானசாரம் கொடுத்து காலு கழுவுற கதை சொன்னேன். இந்தியா ஒரு ஊழியக்காரருக்கு புண்ணு இருந்தால் கழுவ மாட்டான். அவன் நான் திருவிழந்தான் கொடுக்குறேன். நான் கூப்பிட்டு எங்கேவா நான் திருந்தாரேன். பார்த்து முஞ்சாவையா நான் கழுவுறேன். புண்ணை எல்லாம் எடுத்து கையில் வச்சு அழகாக கழுவி, ஆறாத பொண்ணு 16 வருஷம் ஆன பொண்ணு காலை பிடிச்சி கழுவி புத்தகிட்டு ஏழுமனே ஏசப்பா அவருக்கு புண்ணு சொத்தை கொடுத்து சாட்சி சொன்னார். அப்போ விசுவாசிக்க பங்கேது. நீ விசுவாசம் ஜெபிச்சா அற்புதம் நடக்கும். என்ன பூசி நான் நிறைய கட்ட பேரை வாங்கினேன் இந்த எண்ணெய் பூசி ஜெபிக்கிற கதையில். இன்னைக்கு எனக்கு அது தீரவே மாட்டேங்குது. அந்த எண்ணம் ஒரு சிந்தனையும் என்னை கள்ளனாக்கி விட்டு எனக்கு நான் இப்படி ஒரு கொடுமையை என் பிறந்ததுக்கப்புறம் உலகத்து மனுஷனா ஒரு குடியெல்லாம் வாழ்ந்தாலும் கூட நான் இப்படி ஒரு பேரெல்லாம் கேட்காத பேரெல்லாம் நான் வாங்கி கட்டினப்பா. எனக்கு இருள் ஒரு தம்பி என்ன வந்து கேட்குறான்.
அங்கிள் என்ன அங்கிள் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்ப்பா பொண்ணு இல்லை பாஸ்டர் இப்படி கை வச்சு நான் கை கழுவாமல் சாப்பிடவே மாட்டேன். நான் சாப்பிட்டு இருக்க ஞாபகம் வரும், கையை கழுவுறது கிடையாது. சில நேரத்தில் பசி 40 வருஷம் எல்லாருக்கும் ஜோம் பண்ணி என்ன பிடிச்சி எல்லாம் விடுவேன். அந்த ஊழியத்துக்குரிய அந்த பயிராக்கிட்டுறாரு உலகத்தில் என்ன பாருங்க, சோப்பும் போட மாட்டேன், சீப்பும் போட மாட்டேன், பச்சை வளத்தை விட்டு இப்படி கையை விட்டு கழுவிட்டு போய் சாப்பிடும். அங்கிள் சோப்பு போட்டு கழுவுங்க அங்கிள். ஏன் அங்கிள் இப்படி பண்ணுறீங்க? என் பொண்ணையே நான் தொட்டால் 100 தடவை சோப்பு போட்டு கழுவேன், சுத்தம். ஏசப்பா எனக்கு சொல்லிக் கொடுக்கல, சொல்லி கொடுத்தது அதையே நான் செஞ்சேன். இப்போ 100 தடவை கை போட்டு கைகளில் வெள்ளம் ஜோம் பண்ணிக்கிட்டு கழுவுனா நான் அதை கழுவி இருப்பேன். அவர் சொன்னார், எப்பா உள்ளே போகிறது ஒன்று தீட்டுப்படுத்தாது, அசுத்திப்படுத்தாது, உனக்கிட்ட புறப்புற வெளியே போகிறது எல்லாமே தீட்டுப்படுத்தினார், அசுத்திப்படுத்தினார், வியாதி உண்டாக்குன்னு. அந்த விசுவாசம் எனக்குள்ளே இருக்குது. இது என்ன ஒன்று செய்ய கைகளை தட்டி, அது மட்டும் அல்ல, நீ மற்றவன் சொல்ல மட்டும் சொல்லாத தம்பி அப்படின்ட்டு சொல்ல முடியாது. எனக்கு சொன்னால் இதையும் கண்ணப்பட்டு போகும். அந்த சீசர்கள் என்ன கை கழுவாமல் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தனக்கு சீசனை போய்ட்டு குறைச்சல போகிறாரு. யார்கிட்ட? இந்த அம்மாவிட்ட, எங்கள் அப்பாவிட்ட. யார் எங்கள் அப்பா? எல்லாரும் அப்பான்னு சொல்லுவாங்க, சொல்ல வேண்டிய சொல்லு, சொல்லாத அப்பான்னு சொல்லி அவருக்கு நாமத்தை தூசிக்கு போய் நடக்கக்கூடாது. ஏசப்பாட்ட அவர் சொன்னார். அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் உங்கள் சீசர் பண்ணுறதா கைகளும் அமர்த்திக்கிறான், இதெல்லாம் நீ கண்டுக்க மாட்டீங்களான்னு. ஆமேன் அல்லேலூயா. மாறி மாறி கொண்ட நீ இன்னைக்கே ஊழியத்தில் சொல்கிறான், அன்னைக்கு சொல்லியிருக்கான். அங்கே போய் சொன்னான், உங்கள் ஊழியக்காரன் பெரியவரான், பாவிக்க வீட்டில் எல்லாம் போய் சாப்பிட்றாரான் அப்படின்னு கேட்டான் குண்டனி. அவர்கிட்ட திருக்கதர்சியான், ஆனால் அவங்க காலில் புத்தம் செய்கிறவ எவ்வளோலாம் அவர் தெரியாது உங்கள் தீர்க்கதரிசிக்கு அப்படின்னு. இல்லை, எனக்கு இந்த கதையெல்லாம் கேட்க வேண்டாண்டா இருக்கு. ஏன்னா இந்த நீங்கள் வசனத்தை தான் கேட்குறீங்க, என்னை செய்தி நீ கேட்டுட்டு இருக்குதா? என் ஊழியத்தை இது எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. கேட்பாங்க, என்ன உங்கள் பாஸ்டர் இப்படியெல்லாம் சொல்கிறாரு, இப்படியெல்லாம் நடக்குது, உங்கள் தீர்க்கதரிசியம் என்கிட்ட நான் உடஞ்சி தீர்க்கதரிசி சொல்கிறேன், நீ அங்கே ஒரு கூட்டம் சொல்லிட்டு அவன் சும்மா தீர்க்கதரிசனெல்லாம் பயங்கர மாட்டிக்கிறான். நீ உடனே அவர்கிட்ட சொல்லி தள்ள. அங்கே அம்மா, எங்கள் அம்மா காணாமல் போயிட்டாங்க, எங்கள் குடும்பத்தை விட்டு போயிட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லலையா, எங்கே இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லு. மாடு கண்டுபிடிச்சானா, மாடு வந்துருச்சான்னு சொல்லிச்சா, ஏன் அம்மா வர சொல்லு அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் செவி கொடுக்க போகிறதும் இல்லை. அதே மாதிரி இங்கேயே அது நடந்திருக்கு. உங்களுக்கு அவர் பெரிய தீர்க்கதரிசியாம காலையில் புத்தம் போடுற யார்? நம்பர் 1 கேள்வி. அவர் சொன்னது உண்மைதான், அவளை பாவின்னா. அவளை இவர் சொன்னார், அவதான் எனக்கு வேணும், நீ போ தங்க அப்படின்னாரு. ஏன்னா பாவியை வனத்தில் ரட்சிப்பு நான் வந்து அவள் விபச்சாரி வேசியாக இருக்கலாம், அவள் எனக்கு வேணுங்கிறார். ஆமேன். கைகளை தட்ட மாட்டேங்கிறீங்க, வசனத்தை சொன்ன அவளை மனம் திரும்ப வச்சு ரட்சிப்புல நடத்த நான் பூமிக்கு வந்தேன்னாரு இயேசு. அதே போல இங்கே கைகளுற காரியத்தை கூட சொல்லுவாங்க. என்ன விசுவாசம், என்ன குறித்து ஜெபிக்கணும். அப்போ விசுவாசிக்க பங்கேது. ஒரு உண்மையில் ஒரு ஊழியக்காரங்க நம்ம இல்லை ஒரு விசுவாசிங்க ஒரு மருத்துவமனை வரைக்கும் காட்டக்கூடாது. ஏற்கனவே இப்போ நான் செய்தியில் பதிவாக்கிது, நம்ம காட்டக்கூடாது. மக்களை தவறு. ஜெபிக்கணும், விசுவாச வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். முடிவு பரியந்த நிலை நிற்கணும்னா முடிவு பரியந்த நம்ம காத்துக்கொள்ளணும்.
எல்லாம் நன்மைக்கு. வசனம் சொல்லுது, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கேது. ஆமென். அப்ப நமக்குள்ள இருக்க விசுவாசி அந்த புள்ள, இன்னொரு சகோதரர் அப்படிதான். அந்த சகோதரி இங்க இருக்கும்போ என்ன இருபதா மருந்தே எடுக்க மாட்டார். வெளியே போயாச்சு, இப்போ ஃபுல்லா மருந்து கையும் மருந்து கையும் மருந்து கையும் மருந்து கையும் மருந்து கையும். ஆஸ்பத்திரியாச்சு, அங்க ஆப்ரேஷன் இங்க ஆப்ரேஷன் அங்க ஆப்ரேஷன். நிறைய பேர் சொல்லு, நான் இருக்கும்போது தடவி கொடுத்து ஆண்டவரே பார்த்துக்கிறேன்னு சொல்லும்போது எல்லாம் வரி வரையும் நீங்கி போகுது. இன்னைக்கு நிலைமை மாறி போகுது. ஏன்? அவிசுவாசம். பங்கிருக்கல் இல்லை. ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை அறியேன். விசுவாச வாழ்க்கை என்பது மரித்தால் நான் எனக்கு வேண்டாம்னது வேண்டாம். ரைட் நோ இப்போ விசுவாசிங்க. கற்று கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ பிள்ளைகளே, அந்நியத்துவத்தில் விசுவாசிகளுடன் பிழைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கு அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு இந்த நேரம் கொஞ்சம் நேரம் நான் முடிக்கிறேன். ஆமென். வர நாட்களில் கற்று ஆசீர்வாதத்தையும் கிருபையும் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அப்போ நேரம் செய்வதாக ஜெபிக்க போகிறது. கண்களை முடிக்க ஜெபிப்போம். கற்று கிருபை சூழ்ந்து கொண்டு இருக்கும்படிக்கு அப்போ நான் நிறைய காரியத்தை சொல்லியிருக்கிறேன். எங்கள் பிள்ளைகள் விசுவாசிகளாய் மாறுவார்களாக. கிருபைக்குள் நிலைநிற்க அப்போ இறக்கம் செய்வீராக. அவிசுவாசிகளோடு எங்கள் பிள்ளைகள் பிணைக்கப்படாதிருந்து ஆமென் விசுவாசம் உள்ளவனாகி சேர்த்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் விசுவாசத்தோடு செபித்து வியாதியை ஜெயிக்க, பலவீனத்தை ஜெயிக்க விடுதலை கொடுங்கப்பா. நாங்கள் இப்போ ஜெபிக்கிறோம், ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். தேவ கிருபைக்கு முன்பாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியருடைய ஆளுகைக்குள்ள விட்டு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வேத வார்த்தையின்படி கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படிக்காக அப்போ இறக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். ரைட் நௌ, இப்போதே ரட்சிப்பு உண்டாகட்டும். பொல்லாத கிரியைகளை உடைக்கிறேன். ஆமென். மந்திரவாத கிரியைகள், மந்திரவாதியுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கரங்கள் வைத்து மந்திரவாதிய கிரியைகள், முகமாற்றத்தின் நாவிகள், முகமாற்றத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் எரிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. பூஜைகள், புரஸ்கார சக்திகள், கிரியைகள் அகற்றப்படுவதாக. நுகங்கள் அந்நிய வல்லமை நுகங்களின் பிணைப்புக்குள் இருந்து சிக்கிக்கொண்டு தவிக்கிற விசுவாச பிள்ளைகளை விடுதலை கொடுப்பீராக. அவிசுவாசத்துக்கு நேராக நடத்துகிற பொல்லாத கிரியைகள் என்று விசுவாச பிள்ளைகளை ரட்சிப்பீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்போது அற்புதம் நடக்கட்டும். விசுவாசம் நடத்துவதற்குள்ளாக எங்கள் பிள்ளைகள் கடந்து வருவார்களாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி எல்லாம் ஆக கர்த்தர் கிரியை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். சரீரத்தில் என்னென்ன விளைவினங்கள், கேசினால் வருகிற பிரச்சனைகள், கேசினால் வருகிற பிரச்சனை, சுகரால் வருகிற பிரச்சனை, கிட்னியில் பெயரால் வருகிற பிரச்சனை, வீக்கங்கள், கலக்கங்கள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும்,
மந்திரவாத தந்திரம் சூழ்ச்சியை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போவதாக. கர்த்தர் கிருபை புடைகளை சூட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பெறப்படுத்து நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.